முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கட்டிலில் உட்கார்ந்திருந்த அபியை காணாமல் கௌதம் வேகமாய் கட்டிலின் அருகில் ஓடி வர, அபி கையில் வைத்திருந்த மாம் பிஞ்சுகள் அனைத்தும் கட்டிலின் அருகில் சிதறி கிடந்தது. இந்த 5 நிமிஷத்தில் இவ எங்கே போயிட்டா? அபியின் ஃபோனும் கட்டிலின் மேல் இருக்க, அபி அபி கௌதம் இடைவிடாது கத்தினான். அபி அபி கௌதம் அடி வயிற்றிலிருந்து கத்த என்ற முனகல் சத்தம் கேட்டது. கௌதம் வேகமாய் மாமரத்தின் பின்னால் ஓடி வர, கண்கள் மட்டும் வெளிய தெரியுமாறு முகம் முழுவதும் துணியால் சுற்றியிருந்த சுகந்தன் அபியின் மூக்கு வாய் இரண்டையும் தன்னுடைய கைகளால் பொத்தி இருக்க, அபி மூச்சுக்கு திணறிக் கொண்டிருந்தாள். டே ராஸ்கல், யாருடா நீ? கௌதம் கண்களில் கொலைவெறியோடு கத்தி கொண்டு வர, கௌதமின் ஆவேசத்தை பார்த்து சுகந்தன் அலறிவிட்டான். அபியின் கழுத்தில் இருந்த தாலி கொடியை சுகந்தன் வலுவாக பிடித்திருக்க, அபி அது பறிபோகாமல் தன்னுடைய கையால் பிடித்திருந்தாள். வேகமாய் அபியை விடுத்தவன் அங்கிருந்து ஓட, அதற்குள் மூச்சுக்கு திணறி அபி மயங்கி விழுந்தாள். சுகந்தனை பிடிக்க நினைத்த கௌதம் அபி மயங்கி விழவும் அவனை விட்டுவிட்டு அபியிடம் ஓடி வந்தான். கௌதமின் கைகளில் மாட்டாமல் தப்பித்தால் போதும் என்ற சுகந்தன் அங்கிருந்து ஓட, அபி 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 என்னடி ஆச்சு உனக்கு? அவளை இழுத்து தன் மடியில் போட்டு கொண்டவன் அவள் கன்னத்தில் தட்ட, அபி மயக்கத்திலேயே இருந்தாள். அபி அபி கண்ண தொரடி. பம்பு செட்டிலிருந்து கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அபி முகத்தில் தெளிக்க, மயக்கத்தில் இருந்த அபி மெதுவாய் கண் விழித்தாள். கண் விழித்தவள் கௌதமை பார்த்ததும் பயத்தோடு அவன் நெஞ்சிலேயே ஒண்டிக்கொள்ள, அபியின் உடல் வெடவெடவென நடுங்கியது. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். அவளது பயத்தை போக்கும் விதமாய் அவளை தன் நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொண்டான். அபி தடுத்தும் கேட்காமல், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அபியை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி வந்து கட்டிலில் உட்கார வைத்தவன், ஒன்றும் இல்லை, பயப்படாத. அபியின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. அவளை ஆசுவாசப்படுத்தியவன், என்னாச்சு அபி? நீங்கள் அங்கே மாங்காய் பறிக்க போனதும் நான் இங்கே உட்காந்து மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. வந்தவங்க திடீர்னு வாயப்போத்த, என்னால் கத்தவும் முடியல, மூச்சு விடவும் முடியல. ராஸ்கல், அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்குது. சரி, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். அபி கௌதமின் சட்டையை இருக்க பற்றி கொண்டு, இல்லை வேணாம், என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை அபி, பயப்படாத. சரி, உனக்கு பயமாக இருந்தா நீயும் என் கூட வா, 2 பேரும் போய் பார்க்கலாம். இல்லைங்க, வேண்டாம், தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்புவோம். ஏன் அபி பயப்படுற? நான் இருக்கும்போது என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. சரி, போகும்போது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேணாங்கிற? ஆஃபீஸில் வேலைன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட கிளம்பி வந்திருக்கேன். நான் உங்கள் கூட வந்தது வீட்டில் யாருக்குமே தெரியாது. போலீஸ் அது இதுன்னா தேவையில்லாமல் எங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரியும். இப்படி மட்டும் தெரிஞ்சிட்டா என் மானமே போயிடும். என்னடி பேசுகிற நீ? ப்ளீஸ், தயவு செய்து எனக்காக இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க. நாம் இங்கேருந்து கிளம்பலாம். உங்கள் கூட வந்தது, இங்கே தங்கினது
இது எதுவுமே எங்கள் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். தயவு செய்து எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க. இங்கே பாரு, அங்கே இருந்தால் யாராவது பார்த்துடுவாங்கன்னு நீ பயந்ததால தான் உன்னை நான் இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்தேன். நீ இங்கே வந்தது, என் கூட இருந்தது எதுவும் உன் வீட்டில் யாருக்கும் தெரியாது. நீ எதுக்கும் பயப்படாத. ஓடுவது போல் காட்டிவிட்டு சுகந்தன் திரும்பவும் வந்து அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி நிற்க, ஆக ஆஃபீஸ் போகிறேன்னு இவன் கூட வந்திருக்கா. இவங்க வந்தது அபியோட வீட்டில் யாருக்கும் தெரியாது. இது போதுமே. டே சுகந்தா, இப்போதைக்கு வந்த சோட தெரியாமல் இங்கேருந்து போயிடு. ஆஃபீஸ் போயிட்டு இவளை ஒரு கை பார்த்துக்கலாம். சரி, எழுந்துரு அபி, நம்ம கிளம்பலாம். உன்னால் நடக்க முடியுமா? இல்லை நான் தூக்கிட்டு போவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் நடப்பேன். அபி மெதுவாய் எழுந்து நடக்க கைகள் தன்னிச்சையாய் தாலி கொடியை பிடித்து கொண்டது. கௌதம் ஓரக்கண்ணால் இதை கவனித்து கொண்டுதான் வந்தான். அபியின் மனம் கலங்கி இருந்தது. இத்தனை வருஷம் கழித்து கல்யாண நாள், அதுவுமா கோவிலுக்கு வந்த இடத்துல தாலி கொடியை பறிக்க வந்திருக்காங்களே, இது ஏதாவது அபசகுணமா? அபியின் கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் துளி உருண்டு ஓடியது. அபியின் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது தெரியாமல், என்ன அபி, வந்தவன் இதை அறுத்துக்கிட்டு போயிருந்தா உன்னோட பெரிய தொல்லை உன்னை விட்டு போயிருக்குமில்ல? விளையாட்டு போல கௌதம் கேட்கவும் அபி கலங்கி விட்டாள். அவனது இந்த வார்த்தையால் அபி தேம்பி தேம்பி அழ, இது என் கழுத்தை விட்டு போகணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்ல. என்ன வார்த்தை சொல்லிட்டாரு. உங்கள் கூட சேர்ந்து வாழறனோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரணும்னு எப்போதுமே நான் நினச்சதில்ல. நான் உங்களை எந்த அளவுக்கு நேசித்தேன்னு என் மனசுக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும். என்னோடய அன்பை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கல்யாணமான புதுசில் எனக்கு சந்தர்ப்பம் அமையலை. நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறையால் இப்போதைக்கு எனக்கு மனசு வெறுத்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் என்னோடய அன்பு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அபியின் இந்த கண்ணீரை பார்த்தவன், எதுக்குடி இப்படி அழுவுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்றைக்குமே உங்களுக்கு என்னோடய அன்பும் என் மனசும் புரியாது. மனதிற்குள் நினைத்து கொண்டவள் எதுவும் சொல்லாமல் வீடு நோக்கி வர, தாலிக்கொடியின் உராய்வினால் கழுத்தில் லேசான சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது. யாரும் பார்க்காதவாறு அபி தன்னுடைய கழுத்தை துணியால் சுற்றி கொண்டாள். வாங்க சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் சொல்லிக்கொண்டே வேலு வர, லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. தோட்டமெல்லாம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆமாம், இந்த தோட்டத்தில் உங்களை தவிர வேறு யாராவது இருப்பாங்களா? நான் மட்டும்தான் இருப்பேன், என்னை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்களே. அப்போது நீங்கள் ஒரே ஆள் இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறீங்களா? இல்லை சார், நான், என் பொண்டாட்டி, அப்புறம் என் அக்கா. அப்போது உங்கள் 3 பேரை தவிர இந்த தோட்டத்துக்குள்ளே வேறு யாரும் வர வாய்ப்பே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. மாங்காய் பறிக்க யாராவது வருவாங்க. ஏன் திரும்ப திரும்பி கேட்குறீங்க? இல்லை, தோட்டத்தில் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாருன்னு தெரியல. ஏங்க, ஒரு வேளை தோட்டத்தில் உங்கள் அக்கா பையன் இருந்தானோ என்னவோ? உங்கள் அக்கா பையனா? அவன் யார்? அவன் மெட்ராஸில் தான் சார் வேலை செய்கிறான். 2 நாள் லீவுக்கு வந்திருக்கான். அந்த நேரம் சரியாய் ஃபோன் அடிக்க அவனுக்கு 100 ஆயுசு சார். அவனே ஃபோன் பண்ணிட்டான். டேய், எங்கடா போயிட்ட? காலையிலேருந்து நானும் உங்கள் அம்மாவும் மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்கிறோம், ஃபோனை எடுக்கவே மாட்ற. அட, அது ஒன்றும் இல்லை மாமா.
நானும் நம்ம சதீஷும் நேற்று ராத்திரி திண்டிவனம் வந்தோம். வந்த இடத்துல என் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவன் கூட நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன். நான் இன்றைக்கும் வரமாட்டேன். இதோட நாளைக்கு சாயந்தரம்தான். மதியம் வந்துட்டு நாளைக்கு சாயந்தரம் ஊருக்கு போகிறோம் மாமா. வேலைக்கு போகணுமே மாமா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னடா? நேற்று நைட்டு நான் கிளம்பி வரும்போது நம்ம மாந்தோப்பில் ஏதோ வெளிச்சம் தெரிஞ்சுது. போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் குடிச்சுப்புட்டு மட்டையாகி கிடந்தானுங்க. இதை ஏன்டா என்கிட்ட சொல்லலை? நானே கிளம்புற அவசரத்தில் வந்துட்டேன். நம்ம ஊரில் இப்படியெல்லாமா நடக்குது? என்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை, விடு நான் பார்த்துக்கிறேன். வேலு கோபமாய் ஃபோனை வைக்க, என்னாச்சு கௌதம் கேட்க, மாந்தோப்பில் யாரோ 4 பேர் நேற்று நைட்டு வந்து சரக்கு அடிச்சிருக்கானுங்க. அதை என் அக்கா பையன் பார்த்துருக்கான். அதை தான் சொல்கிறான். இப்போது உங்கள் அக்கா பையங்க? அவன் ஃப்ரெண்டு கூட திண்டிவனத்தில் இருக்கானா? சரி, நம்ம கிளம்பலாமா? அபி மெதுவாய் கேட்க, என்ன சாப்பிடாமல் கிளம்புறீங்களா? உங்களுக்காக விதவிதமாக செஞ்சுருக்கோம், வந்து சாப்பிடுங்கம்மா. உண்மையில் கிராமத்து வாழை இலை விருந்து அருமையாக இருந்தது. அபிக்குத்தான் சாப்பிட மனமில்லை. ஏதோ பேருக்கு சாப்பிட்டு விட்டு வேகமாக எழுந்து விட்டாள். என்னம்மா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்க? அவ்வளோதான் சாப்பிடுவா, விட்டுடுங்க கௌதம் சொல்ல, அபியும் விட்டால் போதும் என்று எழுந்து விட்டாள். அப்படி இப்படி பேசி அபியும் கௌதமும் அங்கிருந்து கிளம்ப மணி 2:30 ஆகியது. அம்மாம்மா இந்தாங்கம்மா. கமலா ஓடி வந்து அபியிடம் பூப்பந்தை கொடுக்க, எல்லாமே நம்ம தோட்டத்தில் பூத்தது. 1 வாரம் ஆனாலும் பூ நல்லா வாசமாக இருக்கும், எடுத்துக்கோங்கம்மா. அபி வாங்கி கொண்டாள். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். டைம் கிடைக்கும்போது வரோம். ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. வரட்டுமா? கௌதம் சொல்ல, வேலு, கமலா, வேலுவின் அக்கா 3 பேரும் கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அபி, ஆர் யூ ஓகே? வேறு எங்கேயாவது போகலாமா? இல்லை வேண்டாம், வீட்டுக்கே போகலாம். வரும்போது இருந்த வேகம் கௌதமுக்கு போகும்போது இல்லை. சீக்கிரம் போயிட்டா இவளை கொண்டு போய் வீட்டில் விடணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெதுவாக காரை உருட்டி கொண்டு வந்தான். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமே. இப்போது அவசரமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன். அங்கே எதுக்கு? இது என்ன கேள்வி? நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும், இல்லைன்னா நான் கொண்டு போய் விட மாட்டேன். இவனிடம் வாதாட முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட அபி, என்னவோ செய்யுங்க, அப்படி வா வழிக்கு. சரியாய் செங்கல்பட்டை தாண்டும் போது லேசாய் மேகமூட்டமாய் இருந்தது. சென்னையை நோக்கி வர வர மழை வழுக்க ஆரம்பிக்க, கௌதம் வீடு வருவதற்குள் மழை ஹெவியாக இருந்தது. காரை வாசலிலேயே விட்டவன், உள்ளவா அபி? வாசலிலிருந்து உள்ளே வருவதற்குள் அபி கப்பலாய் நினைந்து விட்டாய். வலது காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ளவா. காரை எதுக்கு அங்கேயே விட்டீங்க? இங்கே கொண்டு வந்திருந்தா இவ்வளோ தூரம் நனைஞ்சிருக்க வேண்டாமே. எப்படியும் உன்னை கொண்டு போய் வீட்டில் விடணும்ல, அதுக்காக தான் வாசல்லையே விட்டேன். வேண்டுமென்றே அபியை மழையை நன்றாய் நனைய வைத்து உள்ளே கூட்டி வந்தான். கூடவே அவனும் நன்றாய் நனைந்திருந்தான். அபிக்கு லேசாய் குளிர் எடுத்தது. ஈர ட்ரெஸ்ஸோடு நிற்காத, சளி பிடிக்கும். இந்தா போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா. அபியின் கையில் கௌதம் அந்த புடவையை கொடுக்க, இந்த புடவை யாருடையது? இது நம்ம கல்யாண நாளுக்கு உனக்காக எடுத்தது. இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். தயவு செய்து என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க.
என்ன அபினி, மழை எப்படி பெய்யுது பார்த்தியா? இதில் எப்படி கார் ஓட்ட முடியும்? கொஞ்ச நேரம் இரு, மழை விட்டதும் அதன் பிறகு உன்னை கொண்டு போய் விடுறேன். முதல்ல குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா. அபி புடவையையும் அவனையும் மாறி மாறி பார்க்க, இப்போது நீ போய் கட்டிக்கிட்டு வரியா இல்லை நான் கட்டிவிடவா? மழை வேறு அவனுக்கு சாதகமாய் வெளியே கொட்டி கொண்டிருந்தது. இவன் செஞ்சாலும் செய்வான். சரி, பாத்ரூம் எங்கே இருக்குது? அது இருக்கு பாரு. சரி, நீங்கள் வெளியே இருங்க, நான் குளிச்சுட்டு வரேன். ஏன் நான் ஏன் வெளியே இருக்கணும்? நான் இங்கே இருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வந்து மாற்று. இப்போது நீங்கள் வெளியில் போகிறீங்களா இல்லை நான் ஈர ட்ரெஸ்ஸோட அப்படியே உட்காரவா? ராட்சசி, கொஞ்சம் கூட மனசு இறங்குறாளா பாரு. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அந்த ரூமில் குளிச்சுட்டு வரேன். பட்டு வேஷ்டி சட்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போன கௌதம் வாசல் கதவை சாத்தி சாவியை அபிக்கு தெரியாமல் வச்சான். 5 வருஷம் ஒரு மனுஷனை பட்டினி போட்டுட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாளாம். நீ எப்படி வீட்டுக்கு போகிறன்னு நான் பார்க்குறேன். கௌதம் சிரித்து கொண்டே பக்கத்து ரூமுக்கு போக, அவன் ரூமை விட்டு வெளியே போனதும் வேகமாக போய் கதவை சாத்தி கொண்டாள் அபி. இப்போது என்ன பண்ணுறது? ஏடா கூடமாக வந்து மாட்டிக்கிட்டனே. அபி புடவையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே மழை கொட்டி கொண்டிருந்தது.